நெல்லையில் பசுபதி பாண்டியன் ஆதரவாளர் கொலை எதிரொலி. வாசுதேவநல்லூர் மற்றும் மூளைக்கரைப்பட்டியில் நள்ளிரவில் அடுத்தடுத்து அரசு பேருந்து கண்ணாடி உடைப்பு. தொடர்ந்து பதற்றத்தில் தென் மாவட்டங்கள். தென்காசியில் இருந்து மதுரைக்கு இன்று அதிகாலை அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்த நிலையில் இதில் 35 பயணிகள் பயணித்தனர். பேருந்து திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் வாசுதேவநல்லூர் அருகே திருமலாபுரம் விலக்கு பகுதியில் அதிகாலை 3 மணி அளவில் சென்றபோது 4 இருசக்கர வாகனங்களில் வந்த மர்ம நபர்கள் 12 பேர் அரசு பேருந்து மீது கல் வீசி தாக்குதல் நடத்தினர். பேருந்து நின்றதை அடுத்து அக்கும்பல் பேருந்தின் கண்ணாடி விளக்குகள் அனைத்தையும் உடைத்துவிட்டு வாகனங்களில் தப்பிச் சென்றது. இது குறித்து பேருந்து ஓட்டுநர் மாரிமுத்து, நடத்துனர் பெரியசாமி கொடுத்த புகாரின் பெயரில் வாசுதேவநல்லூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதை அடுத்து புளியங்குடி டிஎஸ்பி வெங்கடேசன், சிவகிரி இன்ஸ்பெக்டர் சண்முகலட்சுமி, வாசு கண்மணி ஆகியோர் தலைமையில் ஏராளமான காவல்துறையினர் அப்பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து 5 பேருந்துகளாக காவல்துறை பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. இதேபோல் வாசுதேவநல்லூரில் இருந்து நள்ளிரவில் சங்கரன்கோயில் நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்த போது சங்கனாபெரி பகுதியில் சென்றபோது அடையாளம் தெரியாத 2 பேர் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி மீது செங்கல் வீசி தாக்கினர். இதில் பேருந்து கண்ணாடி உடைந்து குத்தியதில் டிரைவர் குமார் காயமடைந்தார். இது குறித்து ஓட்டுநர், நடத்துனர் அளித்த புகாரின் பெயரில் வாசுதேவநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காவல்துறையின் தீவிர விசாரணையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நெல்லையில் பசுபதி பாண்டியன் ஆதரவாளர் தீபக் ராஜா மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அதன் எதிரொலியாக இந்த சம்பவம் நடைபெற்றதாக தெரிவித்துள்ளனர். இது குறித்து வாசுதேவநல்லூர் இன்ஸ்பெக்டர் கண்மணி சந்தேகத்தின் பெயரில் 3 பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருகிறார். இதேபோல் திருநெல்வேலியில் இருந்து சாத்தான்குளம் சென்ற பேருந்து மீதும் கற்கள் வீசப்பட்டு கண்ணாடி உடைக்கப்பட்டது. பசுபதி பாண்டியன் ஆதரவாளர் தீபக் ராஜா கொலை எதிரொலியால் தென் மாவட்டங்கள் தொடர்ந்து பதற்றத்தில் இருந்து வருகிறது. தீபக் ராஜாவை கொலை செய்த ரவுடி கும்பலை கைது செய்ய கோரி உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து 4வது நாளாக பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். காவல்துறையே தீபக் பாண்டியன் படுகொலையில் குற்றவாளிகளை கைது செய்ய தாமதிக்கப்படும் நீதியே மறுக்க
மறுக்கப்படும் நீதியாகும் தாமதிக்கப்படும் நீதியே மறுக்கப்படும் நீதியாகும் தமிழக அரசு கைது செய் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்